நீங்க உங்க குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்காக எதையாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்களா? அப்ப அந்த விஷ் லிஸ்ட்ல முக்கியமா முதல்ல இருக்க வேண்டியது பிளெஸ்ஸிங்ஸ். நம்ம எவ்வளோ தான் பணம் சேர்த்து வச்சிருந்தாலும், அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாம அத அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம சீக்கிரமாவே புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா, ஒருத்தர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணுன்ற ஆசீர்வாதத்த மட்டும் நம்ம வாங்கி குடுத்துட்டோம்னா போதும். எப்படியாவது அவங்க நிச்சயமா நல்லா வச்சுக்க வேண்டியது இந்த இயற்கையோட பொறுப்பு. நீங்க எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும், ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தையோ, ஒரு வாழ்த்தையோ நம்மளால வந்து அவ்வளோ சீக்கிரம் வாங்கிட முடியாது. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப நல்லவங்களாவும், நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சா மட்டும் தான் ஒரு உண்மையான ஒரு ஆசீர்வாதம் நமக்கும், நம்ம குழந்தைங்களுக்குமே கிடைக்கும். நம்ம எவ்வளோதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும், அத நிம்மதியா அனுபவிக்க கண்டிப்பா வந்து அவங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் தேவைப்படும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கட்டத்தில என்னடா பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சிருந்த நிலையில, யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு அசால்ட்டா ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன பிளெஸ்ஸிங்ஸ் மட்டும் தான். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தா போதும். எப்படி எந்த இடத்துல எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத இந்த இயற்கை தன்னால பார்த்து செஞ்சுரும். ஸோ ட்ரை டு கெட் மோர் அண்ட் மோர் பிளெஸ்ஸிங்ஸ் இன் யுவர்